அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் கே பொம்மண்ணா ராஜா, பிரின்சிபால் ஆஃப் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கோவை மேலுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி அச்சீவர்ஸ் டே நம்மளுடைய காலேஜில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறோம். இது 4வது வருஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம் கண்டினியூஸாக. நாங்கள் இந்த ஆனுவல் டேங்கிற கான்செப்டை விட்டு அச்சீவர்ஸ் டேங்கிற கான்செப்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எந்த குழந்தைங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டுங்க, ஃபேக்கல்ட்டி ஆகட்டும், யாரெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு முடித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பில் மேலே வராங்களோ அவங்களையெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அச்சீவர்ஸ் டேன்னு கொண்டு வந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 31 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நம்ம ப்ரைஸஸும் ரெகக்னிஷனும் அவார்ட்ஸும் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில், அகாடமிக்கில், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து டீச்சர்ஸோட சப்போர்ட்டில், ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸில் அவங்க நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ஸ்டேஜில் ஏற்றி அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டு, மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமுமே செய்கிறோம். இதில் எங்கள் சேர்மன் திரு கேபி ராமசாமி அவர்கள் ஒவ்வொரு சமயமும் மோட்டிவேட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள், ஃபேக்கல்ட்டி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த கான்செப்டை வச்சு தான் நாங்கள் இதை டெவலப் பண்ணோம். பார்த்திங்கன்னா மொதல் வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை விட இல்லை அச்சீவர்ஸ் டேயில் அவார்டோ ரிவார்டோ வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை தவிர இந்த வருஷம் ரொம்ப அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் வந்திருக்கிறாங்க. படிக்கும் பொழுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸஸ் வாங்குகிறாங்க, நிறைய ஃபேக்கல்ட்டி ப்ரைஸஸ் வாங்குகிறாங்க. அது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு அச்சீவர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுனால 2 விஷயங்களுக்கு கிடைக்குதுங்க. ஒன்று, ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அப்பப்போ என்கரேஜ் பண்ணுறோம், ஃபேக்கல்ட்டி ரெகக்னைஸ் பண்ணுறோம். ஒரு தூண்டுதலாக இருக்குது. இந்த விஷயங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் அமையுது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 31 கேட்டகரியில் 256 பேர் ப்ரைஸ் வாங்குகிறாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் ஒரு 400 பேராவது ப்ரைஸ் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதை நாங்கள் செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி, பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களோட அந்த ஸ்டேஜில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களை இன்னும் மேற்கொண்டு எத்தனை நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு செய்யணுங்கிற நாங்கள் உணர்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் நல்ல முறையில் நிறைய விஷயங்களை செய்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. என் பேர் ஏஎம் நடராஜன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ங்க. கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் நான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக ஃபார் த பாஸ்ட் 1 இயர் ஐ எம் ஒர்க்கிங். இந்த இன்ஸ்டியூஷனுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னாக்கா த இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டை ஒரு யூனிக் ஃபீச்சராக இந்த காலேஜுக்கு எடுத்துகிட்டு தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு யூனிக் ஃபீச்சர் எந்த இன்ஸ்டியூஷனும் இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வி வாண்ட் டு டேக் திஸ் இன்ஸ்டியூஷன் டு தி ஹையஸ்ட் லெவல். ஒரு என்ஜினியருக்கு இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் ட்ரைனிங்கிறது வெரி வெரி பேசிக் இம்பார்ட்டண்ட்டு. அது எங்கேயுமே சரியாக பண்ணுறதில்ல, இன்னும் நாட் அண்டர்ஸ்டுட் ஆர் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த காரணங்களெல்லாம் கேபிஆரில் சொல்ல முடியாது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் 100% சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க யூனிட்லேயே நம்ம ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த அச்சீவர்ஸ் டேங்கிற கான்செப்டை நாங்கள் இந்த வருஷம் உருவாக்கணும், நடத்தினோம். ஒரு 150 ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதில் பெஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பீப்புளை கூட்டிகிட்டு ஒரு 21 செலக்ட் பண்ண சொன்னோம். அதுலேருந்து மறுபடியும் பெஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு 5 ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக அதை கொடிஷியாவில் இந்த வருஷம் ப்ரெசென்ட் பண்ணோம். அங்கே கொடிஷியாவில் லோக்கல் காலேஜஸ் ஒரு 6-7 காலேஜ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் கொடிஷியாவில் கேபிஆர் ரியலி அதனுடைய ப்ராஜெக்ட் யூனிக், சம்திங் டிஃப்ரெண்ட்டு. இந்த ப்ராஜெக்டினுடைய கண்டினியூஷன் என்னாச்சுன்னாக்கா ஹேக்கத்தானுக்கு கல்கட்டாவுக்கு போகிறாங்க. அங்கே போனதில் தே காட் ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. 75,000 rupees தே காட் இட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ரூரல் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கூட மோஸ்ட்லி ஒரு ரூரல் அட்மாஸ்பியர் தான் சொல்ல முடியும். ஈவன் தோ வி ஆர் வெரி க்ளோஸ் டு ஏர்போர்ட், வெரி க்ளோஸ் டு கோயம்புத்தூர் சிட்டி, ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ரூரல் ஏரியா, லோக்கல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அச்சீவர்ஸ் டே எவ்ரி இயர் இட் வில் பிகம் அ வெரி பிக் ஈவெண்ட்டு. இப்போ இந்த வருஷம் ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸு ப்ரைஸ் வாங்கினாங்க. ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் நிறைய மோட்டிவேஷன்லாம் பண்ணியிருக்கிறோம். பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இட் வில் மல்டிப்ளை 3-fold, 4-fold, 5-fold லைக் தட். இன் 2 years டைம் KPR will excel itself among all engineering colleges in terms of industry-institute interaction. This is the main feature. It is going to happen. 100% we are certain that this will happen. KPR management is supporting in all respects. எந்த விதத்திலையும் குறை கிடையாது.
நாங்கள் தான் ஒர்க் பண்ண வேண்டியது. எங்கள் வேலை தான், வாத்தியார்கள் வேலை ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறது, ஒர்க் பண்ண வைக்கிறது. நான் டாக்டர் என் யுவராஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடியாக இருக்கோங்க. இந்த இயர் அச்சீவர்ஸ் டே 2019 அப்படிங்கிறது கேபிஆரில் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோன்னா நாங்கள் இந்த டைம் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த அச்சீவர்ஸ் டேங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிற விஷயம் நேஷ்னல் லெவல் ப்ராஜெக்ட் கண்டெஸ்ட், இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, நிறைய வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் கண்டெஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்என்டி டெக்ஜிஎம் அப்படிங்கிறது வந்து எல்என்டி வந்து இந்தியா லெவலில் ப்ராஜெக்ட் கண்டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நம்ம காலேஜிலேருந்து 2 டீம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. கம்மிங் ஏப்ரலில் வந்து அவங்க போய் நம்ம நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எனார்மஸாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் 50,000 வரைக்கும் என்ன கேஷ் சப்போர்ட் வேணுமோ அந்த கேஷ் சப்போர்ட்டுங்கிறது நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருக்கிறப்ப என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்மளால் பார்க்க முடியுது ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்வால்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற விஷயத்தில். அது வந்து போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்னும் வரக்கூடிய வருடங்களிலும் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட், நம்ம இன்ஸ்டியூட், நம்ம அது வழியாக போகலாங்கிறத நம்மளுடைய பிளான். இப்படி போகிறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரி ரெடியாக இருப்பாங்க. அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். தேங்க்யூ. என் பேர் ஸ்ருதி, ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த அச்சீவர்ஸ் டேயில் நான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கியிருக்கேன். ஐ ஃபீல் வெரி டெலைட்டட் பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். காலேஜ் அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் அ லைஃப் தான் வரப்போகுது. ஸோ இந்த காலேஜில் கடைசியில் போகும்போது ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னு கிடைக்கும்போது அதை தான் நம்ம கடைசி வரைக்கும் பேச போகிறோம். நீ காலேஜ்லேருந்து என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்டால் நான் இந்த அவார்டை எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு நான் தான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவேன். இதுதான் வந்து எனக்கான கிடைச்ச ஒரு ரெகக்னேஷன் நான் நினச்சிக்கிறேன், நான் பண்ண ஹார்ட் ஒர்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த college for arranging such a day called Achievers Day and providing us with all kind of recognition, not even as an outgoing student but also for academics, attendance and sports, other events like publications, patents and everything. I feel very happy and delightful. Thank you. நான் வந்து ஹனு, ஃபைனல் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். ஆக்சுவலி ஐ காட் கிளாஸ் டாப்பர் அவார்ட். இந்த அவார்ட் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு இது கிடைக்கும்னு நான் நினச்சும் கூட பார்க்கல. பிகாஸ் நான் வந்துட்டு அவ்வளோவா நான் ஒன்றும் டாப்பர்லாம் கிடையாது. பட் இந்த காலேஜ்க்கு வந்து நான் படிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே இது ப்ரொவைடட் மீ ஸ்காலர்ஷிப். அதாவது 8 சிஜிபிஏக்கு மேலே வாங்கினா ஸ்காலர்ஷிப் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு விஷயம் தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஸ்ட்ரகிள் டு மை பேரண்ட்ஸ். அந்த மாதிரி தோணுதான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் செமஸ்டரில் கூட கம்மியாக தான் மார்க் வாங்கினேன். பட் என்னோடய டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எப்போவுமே என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்கனால தான் எனக்கு இது கிடச்சிது. ஸோ எல்லாத்துக்கும் என்னோடய டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் தேங்க்யூ.